ஒரு வீடு கட்டணும், தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னா எந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா வீடு கட்ட முடியும்? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த பழமொழி ம். இல்லைங்களா? இந்த 6 ராசிகள்காரங்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் போதும் வீடு கட்டலாம். யாருக்குமே இல்லாத பட்சத்தில் அவங்க வீடு 1000 வீடு கட்டலாம், அந்த வீட்டில் வாழ முடியாது. சொந்த வீட்டில் வாழ்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். வாஸ்து பார்த்து ஒரு வீடை கட்டலை அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்க போய் வாழ்ந்தாலும் உங்களால நல்லா இருக்க முடியாது. இப்போ நான் வாஸ்துப்படி வீடு கட்டினா இப்போ ஜெயிச்சிருவேன். ம். எப்போ கோயில் கிளம்பணும், எப்போ சாமி கிளம்பணும், எப்போ தேர் கிளம்பணுன்றது முகூர்த்தம். இப்போ நான் எப்போ கிளம்பணுன்றது முகூர்த்தம் கிடையாது. ஜோசிகாரனை எந்த அளவுக்கு வச்சிருக்கணும், எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யாரை எங்கே வரைக்கும் விடணும்? சரி, இப்போ வரை நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, அப்போ தெரியும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதது ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தாலும் வீடு கட்டுறது அதை விட பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஸோ ஒரு வீடு கட்டணும், தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னா எந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா வீடு கட்ட முடியும்? ஓகே, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த பழமொழி ம். இல்லைங்களா? அப்போ உண்மையிலேயே வீடு கட்டுறது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் சும்மா போய் பேங்க்குக்கு ஃபோன் அடிச்சா போதும், அவங்க கொண்டு வந்து காசு அதாவது கொடுத்து. நீங்க சொல்ற மாதிரி லோன் வாங்கிருவோம். ஓகே, ஆனா அந்த லோனை வாங்கின நாள்ல இருந்து கட்ட அவங்க முடியும். லைஃப் டெட் எண்ட் வரைக்கும் லோன் கட்டுற ஒரு அதான் சுச்சுவேஷன் எப்படியோ வீடை கொண்டு வந்து கடலில் கட்டி போயிடுவோம். ஆனால் வந்து இப்போ நம்ம அதை அப்படி பார்க்காம ஜாதக ரீதியாக பார்க்குறதா இருந்தால் சந்திரன் என்ற கிரகம் வந்து வீட்டை குறிக்கக்கூடியது. ஓகே. அப்போ சந்திரன் வந்து ஒற்றைப்படை ராசிகள்னு சொல்கிறாங்க. ஒற்றைப்படை ராசினா மேசம், அதை விட்டுட்டு மிதுனம், அதை விட்டுட்டு சிம்மம், அதை விட்டுட்டு துலாம், அதை விட்டுட்டு தனுசு, அதை விட்டுட்டு கும்பம். இந்த 6 ராசிகள்காரங்க, நான் சொன்ன 6 ராசிக்காரங்களும் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் போதும் வீடு கட்டலாம். ஓகே. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒருத்தவங்க மீனராசி, ஹஸ்பண்டும் மீனராசி, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து மகர ராசி. அப்போ இவங்க 3 பேருமே நான் சொன்ன ராசிகளுக்குள்ளே வரல. அப்போ இவங்க வந்து வீடு கட்டினா கூட வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போகிற மாதிரி தான் பிரச்சனை இருக்கும். அப்போ சொந்த வீட்டில் கட்டி வாழ வேண்டும் என்றால் வீட்டில் யாராவது ஒருத்தராவது ஒற்றைப்படை ராசியில் இருக்கணும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது. ஓகே. அப்போ ஒருத்தர் வந்து மேசராசி, ரிஷப ராசிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க மனைவி மகர ராசி. இப்போ இவங்க 2 பேத்துக்கு வீட்டில் வாழ்றதுக்கான யோகம் இல்லை. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி தனுசு ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அவங்க வீடு கட்டுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அப்போ தனுசு ராசியில் எங்கள் வீட்டில் 5 பிள்ளை இருக்குது, யார் நாங்கள் வீடு கட்டலைன்னு ஒருத்தர் சொல்லுவார், கமெண்ட்ல சொல்லுவார். அது கட்டுறதுக்கான காலங்கள்னு ஒன்று வரும். நான் சொல்கிறது இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான தகுதிகள். அப்போ ஒருத்தர் சொந்த வீட்டில் வாழ்றதுக்கான தகுதி வேணும் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒற்றைப்படை ராசியில் ஒருவராவது இருக்க வேண்டும். ஓகே. சரிங்களா? நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு இருக்காது, அப்பாவுக்கு இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது. எதுக்கு இருக்காது? என்கிட்ட கேட்பாங்க, உங்க பாட்டிக்கு என்ன ராசின்னு கேட்டு அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு வீடு கட்டிடலாம். அப்போ இது மாதிரி தான் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன அதே லாஜிக்கில் 2 பேருக்கு வந்து இரட்டைப்படை ராசி, அவங்க குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது, தனுசு ராசியில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசு வரும்போது அந்த கோச்சார கிரகங்கள் கால சூழல்கள் வரும்போது கட்டுறாங்க, கட்டி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு 26 வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து வீட்டை விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அப்பா அம்மா இந்த வீட்டில் வாழ முடியாது. நான் சொல்றது அந்த 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 ஜாதகம் இந்த வீட்டுக்குள்ள வந்தால் மட்டும் தான் வாழ விடும். இல்லாட்டினா அப்புறம் என்ன செய்வாங்க, இவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனையாகி இவங்க சொந்த ஊரில் போய் வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஆயிரும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒற்றைப்படை ராசி வீட்டில் ஒருவருக்காவது இருந்தால் அவங்க வீடு கட்டுவாங்க. யாருக்குமே இல்லாத பட்சத்தில் அவங்க வீடு 1000 வீடு கட்டலாம், அந்த வீட்டில் வாழ முடியாது. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு 8 வீடு 9 வீடு 12 வீடு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வாடகை இருக்கிறாங்க. வழி இல்லாமல் இல்லை, நல்லா வசதியாக இருக்கணுன்றக்கா வாடகை இருக்கிறாங்க. நான் வந்து அண்ணா நகரில் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. அண்ணா நகரில் இப்போதைக்கு நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. இவ்வளோ பெரிய வீடு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழணும்னு ஆசை இருக்குது, நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறோம், இதில் தான் இருக்கிறோம், இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இடம் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டியிருக்கிறேன், வாடகை விட்டுருக்கேன், இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. அப்போ சொந்த வீட்டில் வாழவே முடியாத அமைப்பு இந்த மாதிரி ஒற்றைப்படை ராசிகளில் இல்லாமல் இரட்டைப்படை ராசிகளில் எல்லாரும் இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு செட்டப். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒற்றைப்படை ராசி, சூப்பராக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து புதன் வக்ரம், எங்கள் அண்ணனுக்கு வந்து புதன் சந்தி, என் பொண்டாட்டிக்கு வந்து புதன் பரிவர்த்தனை. அப்படின்னா புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்துச்சுன்னா அவங்க பேரில் லேண்டோ வீடோ இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் பிரச்சனையாகி விற்றுருவாங்க. அப்போ இவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குது, வீட்டில் வாழ்கிற யோகம் இருக்குது, ஆனால் இவங்களை லேண்டு பத்திரமா வச்சுக்கக்கூடிய யோகம் இல்லை. அப்போ ஒரு வீட்டில் சந்திரன் வந்து ஒற்றைப்படை ராசியில் இருக்குது, ஓகேங்களா? அவருக்கு ஆனால் புதன் வக்ரமாக இருக்குன்னா அவர் ஜாதகப்படி இந்த குடும்பம் வந்து சொந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் லேண்ட் அவர் பேரில் இருக்கக்கூடாது. அப்போ வேறவங்க பேரை போட்டு சேர்த்து போட்டு வாங்கிக்கலாம். அப்போ லேண்டுன்ற குறிக்கிறது புதன், சந்திரன்றது வீட்டை குறிக்கிறது. இது ரெண்டுமே வந்து பெர்ஃபெக்டாக நான் சொல்கிற மாதிரி அமைப்பில் ஒருத்தருக்கு அமைஞ்சா கூட அந்த வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம். இது வரைக்கும் தான். இப்போ இந்த அமைப்பு ஒரு ஜாதத்தில் அல்லது ஒரு குடும்ப ஜாதத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இதில் வந்து கோச்சாரங்கள்
ம். அந்தந்த ஜாதத்தினுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சுட்டு இவங்க எப்போ கட்டுவாங்க அப்படிங்கிறத ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் கூடிய ஜோசியரை போய் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஓகே. சரிங்களா? அதான் இதுவே போதுமானது. இதுதான் வந்து லாஜிக். இது வந்து ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்புறமா வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த இடங்களை பார்த்து உங்களுக்கு வீடு கட்டுவாங்களா இல்லையான்னு பாரம்பரிய ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு புதனும் சந்திரனும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வீடு கட்டலாம். கொஞ்சம் இம்பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான ஆளுங்க உள்ளே வரும்போது வீடு கட்டலாம். ஒருத்தருக்கு புதன் வக்ரமாக இருக்குது, அவர் லேண்டு வாங்கிட்டாரு, அவர் வீட்டில் யாருக்குமே ஒற்றைப்படை ராசியில் யாருமே இல்லை, அவர் வீமுக்கு வீடு கட்டிட்டாருன்னா அவர் வீடு கட்டி இந்த வீட்டில் இருப்பார், பெரிய சண்டையாகி இந்த வீடை பாதியில் விற்றுக்கிட்டு ஜப்தி பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிச்சு. அல்லது இவர் இங்கே இருப்பார், வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேச தண்ணிக்கு என்ன ஆகும்னா இவர் 1 மாதம் இருப்பார், குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவார். அல்லது இங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாரும் அமெரிக்காவுக்கு பெட்டி போடுக்கையோட போயிடுவாங்க, இந்த வீடு சும்மாவே கிடக்கும், இல்லைனா வாடகை விட்டுருவாங்க. அப்போ சொந்த வீட்டில் வாழ்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். அந்த யோகம் வந்து ஒற்றைப்படை ராசி சந்திரனுக்கும் வக்கரம் இல்லாத புதனுக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே சார், சூப்பர். இப்போ நம்ம வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறதுனால கேட்குறேன். பொதுவாக வந்து வீடு கட்டுறதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறேன்னா கட்டாயமாக வந்து வாஸ்து பார்த்தே ஆகணும். வாஸ்து பார்த்து ஒரு வீடை கட்டலை அப்படின்னா அந்த வீட்டிலுக்கு நீங்கள் போய் வாழ்ந்தாலும் உங்களால் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, கட்டாயம் அந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். கட்டாயம் வாஸ்து பார்க்கவே தேவையில்லை, சுத்தமாகவே பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? வாஸ்து அப்படிங்கிறது ஜோசியத்தில் கரெக்டாக அது வந்து என்னென்னா ஒரு துறைக்குள்ளே போகும் பொழுது ஏனாதோனம்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த கேமரா எடுக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் இதுவும் தெரியும். செல்ஃபோனில் எடுக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு டச் பண்ணி கையாட்டி கேப்சர் பண்ணுறதெல்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ இது துறைகளுக்குள்ளே போகும்போது பெர்ஃபெக்டாக அது விஷயத்தை தெரிஞ்சுக்குமா. அப்போ ஜோசியத்துறையை பெர்ஃபெக்டாக அணுகும்போது ஜோசியத்துறை 3 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று கணித ஸ்கந்தம், கணிதங்களை பற்றி மட்டுமே பேசுவது. அது வந்து சித்தாந்தங்களை பற்றி பேசும். கிரகங்கள் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, அது எங்கே பார்க்குது, எப்படி பண்ணுது, எத்தனை டிகிரியில் இருக்குது, என்ன நட்சத்திரங்களுக்குன்னு பேசும். அது வந்து பியூராக கணிதங்கள். அதுக்கப்புறம் ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய ஜாதகம், அவருடைய வாழ்நாள் எப்படி மாறும், தசா புத்தி கோச்சாரங்களை பற்றி பேசும். இது வந்து 2வது பிரிவு. 3வது பிரிவு சம்ஹிதா ஸ்கந்தம்ன்றதுல இதில் வந்து முகூர்த்தம், வருஷப்பணி, வாஸ்து, ஆறுடம்னு சொல்லி 4 பிரிவு இருக்குது. இதில் வாஸ்துங்கிறது ஜோசியத்துக்குள்ளே வருது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ்து என்பது இப்போ பிரிக்கிறப்பே தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கணிதங்கள், அடுத்து தனி மனித ஜாதகம், அதுக்கடுத்து பொது ஜாதகம்னு சொல்கிறாங்க, பொது வாழ்க்கைக்கானது. அப்போ பொது வாழ்க்கைக்கானதுங்கிறது வந்து நம்ம வீடு வராது இல்லையா? சரிதான் இல்லைங்களா? அப்போ சம்ஹிதா ஸ்கந்தம் பிருகத் சம்ஹிதா ஹோரா சாஸ்திராவில் போயிட்டு பிருகத் சம்ஹிதா சாஸ்திராவில் போயிட்டு திறந்து பார்த்தோம்னா மந்திரி வீடு எப்படி கட்டணும், அமைச்சர் வீடு எப்படி கட்டணும், ஒரு போர் தளபதியினுடைய வீடு எப்படி கட்டணும், ஒரு போராளியானுடைய வீடு சோல்ஜருடைய வீடு எப்படி கட்டணும், வீரனுடைய வீடு எப்படி கட்டணும், எந்த பக்கம் முற்றம் இருக்கணும், எந்த பக்கம் திரும்பி இருக்கணும், எந்த பக்கம் காற்று வரணும், எந்த பக்கம் ஜன்னல் வரணும்னு கட்டுறது. இப்போ போலீஸ் கோட்ரஸ் போகிறீங்க, போலீஸ் கோட்ரஸில் போயிட்டு நீங்கள் வாஸ்து பார்த்து கட்டுவீங்களா? அது டிசைன். இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்ரஸ் மாதிரியே திருச்சியிலையும் இருக்கும், திருச்சியில் இருக்கக்கூடிய கோட்ரஸ் மாதிரியே கன்னியாகுமரியில் இருக்கும். இப்போ இங்கே ரமேஷ் இன்ஸ்பெக்டர் இருப்பார், இந்த இடத்துல வந்து குமார் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். அப்போ ரமேஷ் இன்ஸ்பெக்டர் வேறு இடத்துக்கு போயிடுவார். இந்த வீட்டுக்கு யார் வந்திருப்பா? இப்போ குமார் உள்ளே வந்துடுவார். அப்போ இது மாதிரி பொதுவாக இருக்கு இல்லைங்களா? அது வந்து என்னென்னா அது பில்டிங், அந்த போஸ்டிங்கான பில்டிங், அந்த நபருக்கான பில்டிங்கில். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கலெக்டர் பங்களா இருக்குன்னா அது கலெக்டருக்கான பங்களா. அதில் கலெக்டர் ஆம்பளை கலெக்டர் வரலாம், பொம்பளை கலெக்டர் வரலாம், இவர் வரலாம், வயசான கலெக்டர் வரலாம், யார் வந்தாலும் அது கலெக்டர் பங்களா. அது மாதிரி பொதுவான நபர்கள் வாழக்கூடிய விஷயத்திற்கு ஒரு டிசைன் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேணாலும் போங்களேன், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா சமுதாய கூடத்துக்கும் போங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து டிசைன். இப்படி காமன் டிசைன், ஒரு பொது தன்மைக்கு பொது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய காமன் டிசைன் பேர் சமஸ்கிருதத்தில் வாஸ்துன்னு அர்த்தம். ஓகே. அப்போ இது என்னென்னா பொது கட்டிடங்கள், ஆஸ்பத்திரி எப்படி கட்டணும், போலீஸ் ஸ்டேஷன் எப்படி கட்டணும், பயணியர் விடுதி எப்படி கட்டணுன்றதுக்கு தான் வாஸ்துவே தவிர என் வாழ்க்கைங்கிறது என்னுடைய ஜாதகத்தில் நிர்ணயம் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த இடத்துல ஓடுவேன், நானும் சுரேஷும் மூர்த்தியும் ஓடுவோம், அதில் மூர்த்தி தான் ஜெயிப்பான், நான் தோற்று போயிடுவேன்றது என்னுடைய விதி. இப்போ நான் வாஸ்துப்படி வீடு கட்டினா இப்போ ஜெயிச்சிருவேண்ணா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா, இல்லை நாங்கள் அந்த வீட்டுக்கு போன நாள்ல இருந்து நிம்மதி இல்லை, ஒரு ஜாதகக்கார்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்கள் கட்டியிருக்க இடத்துல வாஸ்து சரியில்லை, அதனால நீங்கள் ஒன்று வீட்டை மாற்றுங்க, இல்லைன்னா இடிச்சிட்டு கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். அது வந்து அவங்களோட நம்பிக்கை. வேணா எத்தனை வாஸ்து ஜோசிக்காரங்களை வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், கூகுளில் சர்ச் பண்ண சொல்லுங்கள், ராஜநாடி காப்பான்னு என்னுடைய அட்ரஸே வரும். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செங்கல் வாஸ்துப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், ஒன்றுமே இருக்காது. நான் என் இஷ்டத்துக்கு கட்டி வச்சுக்கிறேன், நல்லா இருக்கேன் 25-30 வருஷமாக. அதாவது வந்துங்க, ஒரு வீடு கட்டணும் உடனே எல்லாருக்கும் பிரச்சனை வரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. நம்ம எல்லாரும் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், படிக்கிறோம், படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்குது, வேலை கிடைச்சோடனே இஎம்ஐ போடுறோம், வீடு கட்டுறோம்.
இந்த வளர்ச்சிங்கிறது வந்து எல்லாருக்கும் என்ன ஆகும்னா மேலே போகும் கீழே வரும், கிராஃப் போய் வரும் இல்லைங்களா? நம்ம ஒரு காலத்தில் எப்படி வீடு கட்டினாங்க, எங்கள் அப்பா எப்படி வீடு கட்டினாரு, எங்கள் அம்மா எப்படி வீடு, உங்கள் அம்மா எப்படி வீடு கட்டினாங்கன்னா சிறுவாடு சேர்த்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வீட்டில் வந்து இடம் வாங்கி போட்டு இடத்துல வந்து செங்கலை அடுக்கி 5 வருஷம் சுண்ணாம்பு தெளித்து வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் லோடு போகும்போது மண் கம்மியாக வந்துச்சுன்னா மண்ணை ஏற்றி வச்சு சுற்றி செங்கல் அடிக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அந்த வீட்டை வந்து 20 வருஷமாக கட்டியிருப்பாங்க. ஒரே நாள் ஒரு மாதம் கட்டியிருந்தாலும் பொருள்களை சேர்க்கறது, காசுகளை சேர்க்கறது, நகைகளை சேர்க்கறதுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க இந்த ஏற்ற இறக்கங்கள் அவங்களுக்கு லைஃப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏறுறதையும் இறங்குறதும் நம்மளுடைய லைஃப் டிசைன்றதை புரிஞ்சிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேலைக்கு வராங்க, வேலைக்கு வந்தோடனே போடுறாங்க, இங்கேருந்து பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஒரு பேங்க்குக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஒரு ப்ரமோட்டர்ஸை போய் பார்க்குறாங்க, ப்ரமோட்டர்ஸ் வந்து பேங்க் லிங்க் அடிக்கிறாங்க, 4000 ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் போடுறாங்க, இஎம்ஐ பிடிச்சிடுறாங்க, சாங்ஷன் ஆயிடுது, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, வீடு வந்துடுது. அப்போ இவனுக்கு வாழ்க்கை வேகமாக போயிடுச்சு இல்லையா? உடனே ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும் வாழ்க்கையில். அப்போ இவனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இவனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லை. இவன் எந்த வீட்டில் போனாலும் வாஸ்து புருஷனே வீடு கட்டி விட்டுருந்தாலும் இவன் போய் அங்கே தங்கின என்ன ஆகும்? கல்யாண வாழ்க்கை பிரச்சனை. அப்போ இந்த வீடு தான் கல்யாணம். அப்போ உனக்கு பிரச்சனை, உன் வாழ்க்கையில் ஒன்னி தானே பிரச்சனை. அந்த நம்பிக்கை இல்லாமல் என்னடா பிரச்சனை நம்மளை சுற்றி. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா என்ன செய்யணும்னா எல்லா பேரும் உட்காந்து இந்த பழியை எவன் மேலே போடலான்னு யோசிங்கன்ற அது மாதிரி வீட்டு மேலே தூக்கி போட்டுடுறது. வீடுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, ஓகேங்களா? வீடு தப்பாக கட்டினாலும் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா கோடானு கோடி பெரிய அரண்மனையில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு விதி சரியில்லாட்டினா. இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா 450 வருஷ வீடுகளில் நான் இருந்திருக்கிறேன். எங்கள் வீடு வந்து 450 வருஷ வீடு. அதுலேயே ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான், ஒருத்தன் நாசமாக போயிருக்கிறான், ஒருத்தன் கொடி கட்டி வாழ்ந்துருக்கிறான். எங்கள் தாத்தா துப்பாக்கியோட தான் வருவாருன்னு சொல்லிக்கிறாங்க என்கிட்ட. என்னுடைய இன்னொரு தாத்தா சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறார் அதே வீட்டில் இல்லைங்களா? அப்போ வீடு காரணம் இல்லை, என்னுடைய தனி மனித ஜாதகம் காரணம். ஒருவேளை என்னுடைய தனி மனித ஜாதகத்தில் நான் பெரிய பெர்ஃபெக்டான ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் எந்த இடத்துல பாத்ரூம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா அந்த இடத்துல 5 பாத்ரூம் கட்டினா கூட நல்லா இருப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வீடு என்பது நம்மளுடைய வாழ்க்கையை 5 விசாவுக்கு மாற்றாது. நீங்கள் தப்பாக வீடு கட்டி வாழ்ந்தா கூட ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நான் இது என்னுடைய கருத்தாக நான் சொல்லலை. ஜோதிட சாஸ்திரம் இப்படி தான் சொல்லியிருக்கு. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பொது மண்டபங்களை கட்டுவதற்கு ஒரு விதி வேண்டும். ஏன் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வாழ்றாருன்னா எல்லா டயத்துலையும் இன்ஸ்பெக்டர் அங்கே தான் இருப்பார். இப்போ இந்த குமார் இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னா இந்த வீடு, ரமேஷ் இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னா ஆப்போசிட் வீடுலாம் கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர்னு ஒரு வீடு கொடுப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் எப்படி வந்து ரீச் பண்ணுவாங்க? அவருடைய அஃபிஷியல் டியூட்டி எப்படி இருக்கும்? எந்த பக்கம் அஃபிஷியல் வைக்கணும், எந்த பக்கம் ஜீப் நிப்பாட்டணும், யார் எப்படி ரீச் பண்ணுவாங்க? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு பக்கத்து வீடு யாரோட தான் இருக்கணும், அவருடைய பாதுகாப்பை எப்படி பலப்படுத்துறது, எந்த பக்கம் வண்டி என்ட்ரு ஆகணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. இப்போ என் பையன் வந்து ஒரு போலீஸுக்கு படிக்கிறான், இன்னொரு பையன் டாக்டருக்கு படிக்கிறான். நான் ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு நான் டாக்டர் கொடுக்குறதா போலீஸ் கொடுக்குறதா இல்லைங்களா? அப்போ அவனுடைய இப்போ ஒருவேளை நான் என் பையன் வந்து ஒரு பையன் டாக்டர் ஆகிட்டான், இன்னொரு பையன் டிஜிபி ஆகிட்டான் சரிங்களா? நான் சின்ன வீடு கட்டி வச்சுருக்கேன், டிஜிபி வீட்டுக்கு அந்த வீடு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார் உங்கள் வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீட்டில் வசதிகள் இல்லை, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பின்னால செவரு உங்கள் வீட்டுக்கு மேலே நிற்குது, அவன் வீட்டு ஜன்னல் உங்கள் வீட்டு ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த வீட்டில் இருக்க முடியாது சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ என்னுடைய தொழிலுக்கு தகுந்தது போல, ஒரு அரசு பணிக்கு தகுந்தது போல என்னுடைய வீடுகள் டிசைன் ஆயிருக்கு. அப்போ என்னுடைய தொழில், என்னுடைய வரும் அது வந்து என்ன பொது பயன்பாடு. நீங்கள் வேணா போய் பாருங்க, உங்கள் ஊர் ரேஷன் கடையை போய் பாருங்க, அப்படியே மதுரை ரேஷன் கடையை போய் பாருங்க, கன்னியாகுமரி ரேஷன் கடையை போய் பாருங்க, அதே இடத்துல பில் இருக்கும், அதே கேட்டு தான் இருக்கும், அதே டோர் தான் இருக்கும், அதே கம்பி தான் இருக்கும். ஏன்னா இது பொது பயன்பாடு, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற அந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி பொது அப்போ என்னன்னா முகூர்த்தம்னு சொல்றாங்க. எப்போ கோயில் கிளம்பணும், எப்போ சாமி கிளம்பணும், எப்போ தேர் கிளம்பணுன்றது முகூர்த்தம். இப்போ நான் எப்போ கிளம்பணுன்றது முகூர்த்தம் கிடையாது சரிங்களா? நான் எப்போ கிளம்பினாலும் இந்த தோத்து போயிடும் தானே இருக்கு. பார்த்திவன் மெடிக்கல் படிக்க மாட்டான்னு இருக்கு. நான் எத்தனை தடவை முகூர்த்தம் பார்த்து நீட் எக்ஸாம் கிளம்புனா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பேன் இல்லைங்களா? அப்போ முகூர்த்தம் வருஷப்பணின்னு சொல்றது எப்போ எதை செய்யணும். அடுத்து வந்து ஆருடம் என்பது எதை பார்த்து கிளம்பணும், கருடன் வரும்போது கிளம்பணுமா, போருக்கு எப்போ கிளம்பணும்னு சொல்லி அப்போ பொது பயன்பாட்டுக்கான ஜோதிடம் என்பது சம்ஹிதா ஸ்கந்தம். சம்ஹிதா ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து ஜாதக ஸ்கந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய தனி மனிதனை டிஸ்டர்ப் பண்ணாது. தனி மனிதனுடைய டிஸ்டர்ப் அப்படிங்கிறது ஜாதகம் தான்ன்றது பியூரா சொல்லிட்டாங்க. அது வந்து ஜாதக ஸ்கந்தம், அது பேரு. அப்போ ஜாதக ஸ்கந்தம் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. சம்ஹிதா ஸ்கந்தமுக்கும் தனி மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ராஜாவுடைய ஜாதகத்தை ராஜாவுடைய வாழ்க்கைக்கானதா பார்க்கறதா இருந்தால் ஜாதக ஸ்கந்தம், ராஜாவுடைய வாழ்க்கையை வச்சு இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதா இருந்தால் சம்ஹிதா ஸ்கந்தத்துக்குள்ள தான் வரணும். அப்போ ராஜா எப்போ கிளம்புனா இந்த நாடு விருத்தி அடையும். ஏன்னா நாடுக்கு ஜாதகம் கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒரு சமூகத்துக்கு ஜாதகம் கிடையாது, ஒரு காலத்துக்கு ஜாதகம் கிடையாது. அப்போ இந்த காலத்தில் தொடங்கும் பொழுது இப்படி போய் நிற்கும்னு ஒரு நம்பிக்கையில் தொடங்குறாங்க. ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போன்றது நம்மளுக்கு தான் தெரியுமே. இவன் எப்படி சாவான், எங்கே போய் சாவான்றது வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்போ இதில் போய் குழப்ப தேவையில்லை. அப்போ நான் தோத்து போவேன்னு விதி இருந்தால்
நான் வாஸ்து புருஷனோட வீட்லேயே அவர் வீட்லேயே மாடி வீட்டில் வாடகைக்கு இருந்தாலும் நான் தோத்துருவேன். ஜெயிப்பேன்னு இருந்துச்சுன்னா நான் சாக்கடைக்கு மேலே படுத்து இருந்தாலும் ஜெயிச்சிருவேன். சரிங்களா? அப்போ வாஸ்து என்பது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஜோசிக்காரனை எந்த அளவுக்கு வச்சுருக்கணும், எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யாரை எங்கே வரைக்கும் விடணும்? நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நம்மளை அதிகாரம் தான் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு எல்லாரும், இப்போ நானாக இருந்தேன்னா என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஜோசிக்காரன்னா நான் எல்லாம் தெரிஞ்சவனா? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய கிளாஸில் கேட்பாங்க, சார் நான் சொல்கிறத கஸ்டமர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. பொண்டாட்டியே புரிஞ்சுக்காது, எப்படி கஸ்டமர் புரிஞ்சுக்குவான் இல்லைங்களா? அப்போ ஜோசிக்காரங்க எவ்வளோ தூரம் உங்களுடைய லைஃபுக்குள்ளே என்ட்ராக்க விடணுன்றது உங்களுடைய முடிவில் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை காசு, அவங்களும் சம்பாதித்தானே ஜோசியத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் கேட்க கேட்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கொடுத்துட்டே தான் இருக்கணும். எனவே ஜாதகத்தில் இல்லாதது உங்களுடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் மாறாது. அப்போ வாஸ்துவை பற்றியோ எதை பற்றியுமே பயப்படாதீங்க. அதே வீட்டில் ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்து பாருங்களேன். ஒரு 15 வருஷம் யார் வீட்டில், நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, வாஸ்து தப்பாக இருக்குது ரைட்டாக இருக்குங்க. ஒருத்தன் 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே ஒரு வீட்டில் இருந்துட்டான்னா அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த வீடு தான் எனக்கு ராசின்னு சொல்லுவான். அது தோத்துருந்தா கண்டிப்பாக அவன் தோத்துருப்பான், ஜெயிச்சிருப்பான், மேலே வந்திருப்பான், கீழே போயிருப்பான், 2 பேர் செத்து போயிருப்பான் அந்த வீட்டில். எல்லாம் பண்ணி ஒரு 15 வருஷம் ஒரு வீட்டை ஒருத்தன் பாதுகாத்து வச்சுட்டானா அவன்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய குகை, இது சிங்கத்தின் குகை மாதிரி, என்னுடைய சரணாலயம் இதுதான். நான் எவ்வளோ சுற்றினாலும் இந்த வீட்டில் வந்தால் தான் எனக்கு நிம்மதி. சிங்கம் மாதிரி நான் வந்து இந்த குகைக்குள்ளே தான் அடங்குவேன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ராசியான வீடாக இருக்கும். இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா குறையாவே சொல்லிட்டு இருப்போம். அப்போ வாஸ்து என்பது முற்றிலும் ஹம்பக். எங்கே பயன்படுத்தணும்னா அது அரசு பயன்படுத்தட்டுமே. நம்ம பிடபிள்யூடியில் வரும்போது நம்ம வாஸ்து டிசைன் போட்டுக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய இடம், ஏன்னா நம்ம ஒரு இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. இப்போலாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 10,000 15,000 அவுட்டர்லேயே போகுது. அப்போ ஒரு அரை கிரவுண்ட் வாங்குறதா இருந்தால் 1 கோடி ரூபா ஆயிடுது. 1 கோடி ரூபா இருக்கிற இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு இன்னொருத்தன் இந்த இடத்த கட்டு அந்த இடத்த கட்டி இந்த பக்கம் வெட்டி விடுனா, ஃபஸ்ட்டு வெட்டி விட்டோம்னா 15,000 சொத்து வெட்டி விடலாம். இப்போ 15 லட்ச ரூபா அது வெட்டி விடுற இடமே இல்லைங்களா? அதனால காம்பேக்டாக ஒரு இன்ஜினியரினுடைய டிசைனோட, சரிங்களா, இன்ஜினியரிங் டிசைன் பக்காவாக இருக்கும். அந்த டிசைனோட அழகாக கட்டி நிம்மதியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டுங்க, அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டாதீங்க. ஓகேங்களா? சூப்பர் சார், சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய தகவல்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கும் நன்றி. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2% 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6,000 ரூபாய் கம்மி.